மொத்தம் சேர்த்தா 75 கோடி வந்து இன்னைக்கு பிஜிஎம்எல்ல இன்கம் இருக்கு. எல்லா தொழிலாளிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் பிறகு நாங்கள் மீண்டும் வந்து எம்ப்ளாய்க்காக இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்றதை விளக்குறதுக்காக ஐஎன்டிசி சங்கம் முன் வந்துக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. 29/1/2001 வந்து பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்க. எடுத்து 2 மாசம் பிறகு 16/3/2001 பிஎஃப்ஆர் ஏஎஃப்ஆர் பண்ணது தப்புன்னு கம்பெனி ஓபன் பண்ணி சிங்கிள் பெஞ்ச் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் பண்ணிச்சு. எப்போ 16/3/2001 கம்பெனி ஓபன் பண்ண ஆர்டர்ஸ் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு பிறகு அன்னிலிருந்து இன்ன வரலாம் கம்பெனி வந்து ரன்னிங் கண்டிஷன்ல தாங்குது. வெறும் ப்ரொடக்ஷன் தான் ஸ்டாப், ரன்னிங் கண்டிஷன்ல இங்க இருக்குது. இப்போ இந்த அன்னிலிருந்து என்ன பண்றான் பிஜிஎம்எல்க்கு வருஷத்துக்கு 3-4 கோடி ரூபாய் சப்சிடி பணம் கொடுக்குறான். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ 3 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வருஷத்துக்கு 3-4 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இதை வந்து வருஷத்துக்கு 3 கோடி 25 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போகும். 36 கோடி ஆயிப்போச்சு 10 வருஷத்துக்கு கூட. இப்படி 25 வருஷத்துக்கு இவங்க செலிப்ரேட் பண்றாங்க. மொத்தமா 75 கோடி கொடுத்துக்கிறாங்க இதுவரை மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்க்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 25 வருஷத்துல 75 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இதுல அடுத்து பிஜிஎம்எல் எம்ப்ளாய்ஸ், நம்ம ஆபீஸ் பேரர் சொன்ன மாதிரி பிஜிஎம்எல் எம்ப்ளாய்ஸ் ஹவுஸ் ரெண்ட் 5000 வீட்டுக்கு ரெண்ட் வருது. இது இன்கம், பிஜிஎம்எல்க்கு இன்கம். அடுத்து பிஜிஎம்எல் டவுன்ஷிப் கடை இருக்குது, 456 டவுன்ஷிப் கடை இருக்குது. அதுக்கு ரெண்ட் வசூல் பண்றாங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்றாங்க. அவன் வருஷத்துக்கு என்னாச்சு 1 கோடி ரூபாய் போச்சு. இது 3 கோடி, இது ஒரு 1 கோடி, 4 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இன்கம் வருது. இந்த 4 கோடி வச்சிருந்தா மேனேஜ்மெண்ட் நீங்க ரன்னிங் இருக்கு. இதுக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க பிஜிஎம்எல் க்ளோஸ், பிஜிஎம்எல் க்ளோஸ். யாரும் இல்லை, இந்த பிஜிஎம்எல்க்கு க்ளோஸ் கிடையாது, வெறும் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸ்டாப். இதுல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இவங்க இந்த 4 கோடி ரூபாய் இவங்க என்ன பண்றாங்க, 2 விஷயத்தான் யூஸ் பண்றாங்க. ஒன்னு பிஜிஎம்எல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு 200 கார்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. 200 கார்டு சிகுர்குண்டா, பெசனாத்தா, ராமகிரி, கேஜப் 200 கார்டு. அந்த 200 கார்டுக்கு ஒரு கார்டுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம். 200 கார்டுக்கு கணக்கு போட்டுன்னா 2 கோடி ரூபாய் செலவாகுது. அடுத்து இங்க 4 கார் பிஜிஎம்எல் ஆபீசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு காருக்கு வந்து 80,000 ரூபாய் மாசம் பில்லு கொடுக்குறாங்க. எவ்வளோ 80,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 காருக்கு இவங்க என்ன பண்றாங்க, மாசத்துக்கு 1,80,000 ரூபாய் செலவு பண்றாங்க இந்த 3 காருக்கு. பல காலமா வந்து ஐஎன்டிசி சங்கம் கேட்டுனுக்குது. என்ன கேட்டுனுக்குது, இவங்கள தொழிலாளிக்கு சாவு வண்டிக்குது, ஊர்து வண்டி கொடுன்னு கேட்டுக்கிறோம். இங்க வந்து வண்டி இருக்குது, எங்க இருக்குது, பிஜிஎம்எல்ல வண்டி இருக்குது. எத்தனை வண்டி இருக்குது இங்க பாருங்க. இது வண்டி பிஜிஎம்எல் ஸ்டாக் வண்டி. இத்தனை வண்டி வச்சுக்கின்னு இவங்க பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுல எத்தனை வண்டி சொல்றேன் பாருங்க. லாரி 10 லாரி இருக்குது ஆச்சுங்களா. ஜீப்பு 4 ஜீப் இருக்குது, காரு 2 இருக்குது, ஓம்னி வேறு 3 இருக்குது, பிக்கப் வேன் 3 இருக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் வேன் 3 இருக்குது, ஆம்புலன்ஸ் 3 இருக்குது, லோடர் வண்டி 2 இருக்குது, லேடர் கொண்டு 1 இருக்குது, டிராக்டர் 32 இருக்குது டிராக்டர். இவ்வளவு வண்டியும் பிஜிஎம்எல் இருக்கு. இவ்வளவு வண்டியை வச்சுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க, அதை ரெடி பண்ணி ஓட்டலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பிரைவேட்டுக்கு கொடுத்துறாங்க. 3 கார் பிரைவேட்டுக்கு. இவங்க பண்ற செலவு இவ்வளவுதான். இது எல்லாமே நீ சேர்த்தா கூட, செக்யூரிட்டிக்கு அந்த காருக்கு சேர்த்தா கூட வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 3 கோடி ரூபாய் ஆகுது. 1 கோடி ரூபாய் இவங்களுக்கு மிச்சம் ஆகுது. இதுதான் நம்ம சொல்றோம், மேனேஜ்மெண்ட்ல பணம் இல்லை கவர்மெண்ட் வருஷம். இது இப்ப இடையில என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு 3 கோடி எங்களுக்கு பத்தல, இன்னொரு கோடி கொடுங்கன்னு லெட்டர் கொடுத்துக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சுங்களா. இப்போ இன்னொரு இடத்துல பிஜிஎம்எல்க்கு இன்கம். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பிஜிஎம்எல்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பெம்எல் டு பிஜிஎம்எல் டு பெம்எல் லேண்ட் 28 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு 28 ஏக்கர்ஸ் லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க. எதுனா 2 ஒர்க் ஷாப், 2 ஒர்க் ஷாப்பை வாங்கியிருக்கிறாங்க. சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு, 28 ஏக்கர் இது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுல சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல அதுக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்து வந்து 1,65,00,000 ரூபாய் தான் கட்டிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு இடத்துல என்ன சொல்றான், 12 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லி இருக்குது ஒரு இடத்துல.
லாஸ்ட் டைம் 12 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிக்கிறாங்க. அதுல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, 6 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர் டிசி பர்மிஷன் கொடுத்து 6 லட்சம்ன்றாங்க. அப்போ 28 ஏக்கருக்கு என்னாச்சு, 1,65,00,000 தான் இவங்க வாங்கிக்காங்க. 2 அந்த உள்ள இருக்கிற சாமானம், சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல இருக்கிற சாமான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு சாமான். கூப்பர் மிஷின் 4 வீல் ஒரே நேரத்தில் ரொட்டேஷன் ஆகும். அந்த வீல் 1 கோடி ரூபாய் அதோடைய வேல்யூ. அது சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ல இருக்கு. ரயில்வே வேகன் நம்ம பண்ணும்போது நெல்வேலி ஒர்க் ஷாப்ல வேகனே பண்ணியிருந்தோம். எத்தனை கோடி ரூபாய் சாமான் அங்கே இருக்குது. அதுக்கு லக்காவே இல்லை, கணக்கே இல்லை, அப்படியே கொடுத்துறாங்க. வெறும் லேண்டு தான் அக்யூர் பண்ணிக்கிறாங்க தவிர அது உள்ள இருக்கிற சாமான மிஷினரிஸுக்கு கணக்கே பார்க்கல. இதை யாரு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நன்மதி செல்வன்றவர் வந்து சைன் போட்டுக்கிறார். நன்மதி செல்வன்றவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த 2 ஒர்க் ஷாப்புக்கு சைன் போட்டுக்கிறார். இது பாருங்க, 2 ஒர்க் ஷாப்புக்கு சைன் போட்டு இது பாருங்க வித்துட்டுக்கிறார். நன்மதி செல்வன் டேட்டோடு இல்ல, வெறும் லேண்ட் மட்டும். இது பாருங்க, நன்மதி செல்வன்றவர் சைன் பண்ணியிருக்கிறார். இங்க பாருங்க, நன்மதி செல்வன் சைன் பண்ணிக்கிறார். இதுக்கு எவ்வளவு ஒரு கைமாறு என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. 2 ஒர்க் ஷாப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது கொடுத்துட்டாரு. எப்ப கொடுத்துக்கிறாரு, இந்த டேட் இருக்குது பாருங்க, 29 ஜூலை 22ல சைன் போட்டுக்கிறார். அதே மாதிரி பம்பலுக்கு சேல், அப்படி சேல் ஃபரீத்தான் நாய்க்குன்றவங்க சைன் பண்ணியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர், அடிஷனல் செக்ரட்டரி, அந்த அம்மாவும் சைன் பண்ணிக்குது. வெறும் 28 ஏக்கர் லேண்ட் உள்ள இருக்கிற சாமான்ஸ்கெல்லாம் கணக்கே இல்லை. இதுக்கு நன்மதி செல்வம் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இவர் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது இவர் கொடுத்துட்டு இவர் வித்துட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டார். யாரு? நன்மதி செல்வம். அடுத்து சிக்கிரி குண்டா பிசாநாத்தம் அத்தையும் வித்துட்டாங்க. அது யார் வித்துனா, மறைந்த சசிரஞ்சன் வித்துட்டு போயிட்டார். நம்மளை விட்டு கை விட்டு போச்சு. சிக்கிரி குண்டா பிசாநாத்தா ராமகிரி அது வித்துட்டாங்க. ரினிவலும் கேன்சல் ஆயிடுச்சு. போன மாசம் ரினிவலும் கேன்சல், ரினிவலும் பண்ணல. பிஜிஎம்எல் பண்ண முடியாது, ஆந்திரா கவர்மெண்ட் நாங்க எடுத்துக்கிறோம் போவாங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அதுவும் நம்ம கை விட்டு போயிடுச்சு. அடுத்து சவுத்தன் ரயில்வே மாரிகுப்பம் விசாரநாத் வரைக்கும் போட்டுக்குது. 49 ஏக்கர் லேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு 49 ஏக்கர் லேண்ட், 49 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க 54 கோடி ரூபாய் மேனேஜ்மெண்ட் வாங்கியிருக்குது. பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் 54 கோடி வாங்கியிருக்குது. 48 ஏக்கர். அடுத்து NH கிருஷ்ணாவரத்துக்கு மேல NH ரோடு, அதுக்கு வந்து 56 ஏக்கர் லேண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. இங்க வந்து 1,60,00,000, இங்க வந்து 54 கோடி, இங்க NHல வந்து 54 கோடி. ஊர்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் கட்டத்துக்கு 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 6 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் சேர்த்தா 75 கோடி வந்து இன்னைக்கு பிஜிஎம்எல்ல இன்கம் இருக்கு. எவ்வளவுதான் பிஜிஎம்எல்ல இருக்கு. சில நண்பர்கள் சொல்றாங்க பிஜிஎம்எல்ல பணம் இல்லைன்னு. இது பாருங்க, பணம் இல்லைன்னு சொல்றது வந்து தப்பு. என்ன பண்ணிருக்காங்க அவங்க, பிஜிஎம்எல்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. 22-23 பிஜிஎம்எல் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஆடிட்டிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சுட்டு ஆடிட்டிங் பண்ணி இதுல காட்டியிருக்கிறாங்க. எத்தனை கோடி காட்டியிருக்காங்க பாருங்க. இதுல போர்ட் டைரக்டர்ஸ், கம்பெனிக்கு போர்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்டி இருக்கிறாங்க, 5 ஆபீசர் இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க மாசானம். போர்ட் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், OISD, செக்யூரிட்டி ஆபீசர், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், லேபர் ஆபீசர், இவ்வளவு பேருக்கும் சம்பளம் கொடுத்து மேனேஜ். இப்போ ஒரு க்ளோஸ் கம்பெனி இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ண முடியாது கோர்ட்டு. கம்பெனி ரன்னிங் கம்பெனி தான் அதெல்லாம் பண்ண முடியும். வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் வாங்கி இவங்க கணக்கு காட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்க, மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்ப சைன் பண்ணியிருக்கோம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பாருங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க பிஜிஎம்எல். இவங்க இந்த கணக்கு காட்டியிருக்கிறாங்க. 4 கோடி ரூபாய்க்கு என்னென்ன பண்ணணும்னு கணக்கை காட்டியிருக்கிறாங்க. சில நண்பர்கள் சொல்றாங்க இல்லையா, பிஜிஎம்எல்ல ஒண்ணு இல்ல காசு இல்லைன்னு. காசு இருக்கு, காசு இல்லாத ஒண்ணும் போல, காசு அவங்க கிட்ட இருக்குது. ஒரு ஆபீசர் என்ன பண்ணாரு, ஒர்க் ஷாப் வித்துட்டு போயிட்டாரு நன்மதி செல்வம். இன்னொரு ஆபீசர் சிகிர்குண்ட பிசாநாத்துக்கு வித்துட்டு போயிட்டார்.
அடுத்த இன்னொரு நல்லவர் வந்தார், இந்த போர்டு டைரக்டர் இருக்கிறார் பாரு, அவரும் இருக்கிறார், பஞ்சிமல் என்றவர். அவரு என்ன பண்ணாரு, இந்த இதுல வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், போலீஸ் ஒர்க்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன். அங்க 2 குவார்டர்ஸ் தான் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். 10 வீடு இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க ட்ரிபிள் ஆஃபீஸர் கட்டிட்டாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஆண்டர்ஸ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் பெரிய கிரவுண்ட் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு யாரும் அலாட்மெண்ட் பண்ணல. அவங்க கிட்ட ₹1 வாங்கல. யாருமே அவங்க ₹1 வாங்கல. வாங்காத அவங்க என்ன பண்ண, டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் செய்யற திருட்டு வேலைக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் கொடுத்துட்டான். அசோக் பஞ்சிமல் சுரந்தர் செக்யூரிட்டி ஆபீசர். அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னாக்கா டிஆர்எம்ல ஃபுல்லா அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு காம்பவுண்ட் போட்டுக்கினாங்க. அவங்களுக்கு டோட்டல் எவ்வளவு லேண்ட் கொடுத்துக்கிறாங்க, நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இத்தனை ஏக்கர் கொடுத்துக்கிறாங்க, நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு பிடிச்சிக்கினாங்க. ஆனா அதுக்கு ₹1 வாங்கல. இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கல. வாங்காத என்ன பண்ணாங்க, இவன் பயந்து, இவன் செய்யற திட்டு வேலைக்கு பயந்து என்ன பண்ணிட்டான், மேனேஜ்மெண்ட் என்ன பண்றான், அந்த செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பண்ணா எல்லாருக்கும் அலாட்மெண்ட் பண்ணிட்டு. இப்ப எம்ப்ளாயி ஒரு சின்ன வீடு கட்டினா உடனே இடிக்கிறாங்க. இவங்க ட்ரிபிள் ஆபீசர் கட்டுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போக முடியுதா, கோர்ட்ல கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்றான், எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டான். 3 ஆபீசரும் வித்துட்டாங்க. இப்ப இருக்கிற மேனேஜ்மெண்ட் பாவம். இப்ப இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. செக்யூரிட்டி ஆபீசர் ஒரு ஆபீசர் வித்துட்டா, இந்த 2 வருஷம் ஒரு ஆபீசர் வித்துட்டு போயிட்டா. இருக்கிற லேண்ட் சுத்தி இருக்கிற லேண்ட் செக்யூரிட்டி ஆபீசர் வித்துட்டா. 3 பேரும் காலி பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆபீசர்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம், புதுசு, அவங்க எதுவுமே தெரியல. நம்ம என்ன சொல்றோம், மேனேஜ்மெண்ட்ல நீங்க ₹75 கோடி நீங்க நம்ம பணம் இருக்குது, நம்ம பணம் இருக்குது, எங்க பணம் இருக்குது. ₹75 கோடி நீ லேண்ட் வித்தது எங்க பணம் இருக்குது. நீ எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணு. கோர்ட்ல என்ன சொல்றா, நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இந்த பணத்தை வந்து இவங்க பொய்யான கணக்கு காட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இது பாருங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு பொய்யான கணக்கு காட்டி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க எங்க பணத்தை வச்சு. இதுதான் நாங்க கேட்கிறோம். எங்க கிட்ட பணம் இருக்குது. இப்ப எங்களை எதுவுமே இல்லை. 2 வருஷம் போயாச்சு, சிகிரிகுண்ட பிசாத்தம் போயாச்சு. வேற என்ன இருக்குது, வெறும் இந்த சைனட்டு மண்ணு தான் இருக்குது. சைனட்டு மண்ணை வந்து இன்னைக்கு டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அடுத்து ஒர்க்ஷாப் சிடிடில வந்து இவ்வளவு சாமான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டினேன். சிடிடில இவ்வளவு சாமான் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து இந்த டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. எதிரில் வந்து ஓவர்லைன் காப்பர் இருக்குது. காப்பர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, வெறும் ₹9 கோடி தான் மதிப்பு கொடுக்குறாங்க. காப்பர் 25 சைக்கிள் நம்ம கரண்ட் எடுத்தோமா, அது வெறும் ₹9 கோடி தான் சொல்லிட்டு அதையும் விற்கிறதுக்கு இப்ப ஏற்பாடு இன்டர்னல்ல ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. இந்த அநியாயம் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுது. இவ்வளவுக்கு காரணம் வந்து மேனேஜ்மெண்ட் தான். இப்ப நம்ம எம்பி வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரு நல்ல மனுஷன். நானும் அவர் 2 முறை பார்த்திருக்கிறேன். ஆனா அவருக்கு வந்து தப்பான ரிசல்ட் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க. தப்பான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கோர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாங்க, வெளியில ஒரு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்றாங்க. இப்போ நீங்க இதுக்கு கூப்பிட்ட பிரஸ் மீட்டுக்கு என்ன ரீசனுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ நாங்க என்ன சொல்ற வரோம்னா, இப்ப இவ்வளவு லேண்ட் வித்துருக்காங்க. 4 இடத்துல லேண்ட் வித்துட்டு பணம் வச்சுருக்கிறேன். எங்க லேண்ட் வித்துட்டு பிஜிஎம்எல் லேண்ட் 4 இடத்துல வித்து, ரயில்வே, NH, பம்மல், இதுல வித்துருக்கிற. நீ தான் சொல்லியிருக்க எவ்வளவு வித்த, எவ்வளவு ஏக்கர் வித்துன்ற. இப்ப கோர்ட்ல வந்து நீ என்ன சொல்ற, பணமே இல்ல, நாங்க எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்றேன். ஏற்கனவே கோர்ட்ல வந்துட்டு எங்களுக்கு ₹52 கோடி மாடிஃபை பியர் டிஃபரெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அதுக்கு 6% இன்ட்ரெஸ்டும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. சொல்லும் போது இவன் என்ன பண்ற, போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன போயிட்டு ஸ்டே எடுத்துட்டாங்க. அது மேல கொடுக்கூடாதுக்கு ஸ்டே எடுத்துட்டாங்க. இப்ப நாங்க எங்க போறது, நாங்க யாரை போய் கேட்கறது? இப்ப எம்பிக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது எம்பிக்கு. அவர்கிட்ட நாங்க சொல்றோம், எம்பி கிட்ட போயிட்டு இது ஒரு காப்பி நம்ம கொடுக்குறோம். மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தெலுங்கு எல்லாம் பண்ணுது, இந்த மாதிரி கோல்மால் எல்லாம் பண்ணுது அப்படின்னு 2022-23 இல்ல இருக்கும். இப்ப அவங்க ஒண்ணு சப்மிட் பண்ணல. ஆமா, இப்ப 24-25 அவ்வளவுதான். இது 23 முடிஞ்சு போச்சு. 24 ஆச்சு. இது ஆஃப். இது 1.5 இயர் தான் ஆச்சு. இது 1.5 இயர் தான். இன்னும் அவங்க சப்மிட் பண்ணல. ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்னும் சப்மிட் பண்ணல. நாம இதுதான் ரிப்போர்ட் இல்லைங்களா. இப்படி இருக்குது. அடுத்து என்னன்னா, எங்களுக்கு வந்து
கோர்ட்ல மூலமா நீங்க இல்ல நானும் கேஸ்ல நானும் ரெஸ்பாண்டட் தான். ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க இல்லன்னு வாதம் பண்ணிக்கல, எத்தனை பேர் சப்மிட் பண்ணிக்கலாம்ல, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு உங்களுக்கு. நாங்க நம்ம லாயர் மூலியமா சப்மிட் பண்ணிருக்கிறோம். இப்ப எம்ப்ளாய்க்கு தரணும். இப்ப எம்ப்ளாய் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் வருது அவ்வளவு பணம் வருதுன்னு நினைச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தெரியல, இவங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, இதுமாதிரி யாருக்குமே தெரியாத சப்மிட் பண்ணிடுறான். நான் கொடுக்க முடியாது சப்மிட் பண்றான். நம்ம போய் கேட்டா என்ன பண்றான், உள்ளவே அலோவ் பண்றது இல்ல. சொன்னபோன் உள்ள எந்த எம்ப்ளாயும் அலோவ் பண்றது இல்ல. அங்க நடக்கிற இவங்க தில்லுமுள்ளு வேலைகளுக்கு இந்த மாதிரி கோல்மாலுக்கு யாரையும் உள்ள அலோவ் பண்றது இல்ல. இதுதான் நாங்க சொல்ல வரோம். அடுத்து நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப எங்களுக்கு தேவைப்படுது 52 கோடி ரூபாய் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி, அதுக்கு 250 கோடி ரூபாய் இன்னும் தேவைப்படுது. இப்போ எங்ககிட்ட எதுவுமே ஒரு பாடியை கட் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. 2 வருஷம் கைவிட்டு போயாச்சு, செக்யூரிட்டும் பிசானத்தும் போயாச்சு. இப்ப இருக்கிறது என்ன இருக்குது, வெறும் சைனட்டு மண்ணு டெண்டர் விட்டு ஏற்பாடு பண்ணுகிறேன். ரைட், சைனட் பண்ண டெண்டர் விட்டா இன்னைக்கு 13 இடத்துல சைனட் பண்ணு இருக்கு. 13 இடத்துல இருக்குது டோட்டலா. இப்ப இந்த ஒரு மண்ணு, இந்த மண்ணு நீ எடுத்தேன்னா எடுத்து எங்க கொட்டுவ, உருகி சைனட்டு கிளியர் பண்றாங்கன்னு வச்சுங்க, அது எடுத்து எங்க டம்ப் பண்ணுவீங்க? லேண்ட் எங்க இருக்குது? எல்லாருக்கும் ரயில்வேக்கும் என்ஹெச்க்கும் எல்லாருக்கும் லேண்டு கொடுத்தா இந்த மண் எடுத்து எங்க கொட்டுவ? லைன்ல கொட்ட முடியுமா? லைன் உள்ள கொட்டுவ? இது யோசனை பண்ணும் மேனேஜ்மெண்ட். சைனட் மண்ணு இப்போ டெண்டர் விடுறதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இந்த மண் எடுத்து எங்க கொட்டுவ? அதுக்கு லேபர் எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு கிடைக்கும்? வெறும் 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஒரு 20 டிம்பர் லாரி கொண்டாடுவான், 10 டோசர் கொண்டாடுவான், வாடி போடுவான், மண் அழிக்கும், எடுத்து போயிட்டு அழிக்குவான், அவ்வளவுதான். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு? எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டி வெறும் 100 பேர் தான் கிடைக்கும். இது நம்ம என்ன சொல்றோம்னா, எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ண அமௌண்ட் இங்க இருக்கு, எங்க அமௌண்ட் இங்க இருக்குது, நீ எங்களுக்கு செட்டில் பண்ணு தான் நம்ம கேட்டுருக்கோம். அடுத்து எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு இவங்க என்ன சொல்றாங்க, வீடு 2000 மொத்தம் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லிக்கிறது 3000 வீடு 11,000 வீடு இருக்குது. மேனேஜ்மெண்ட் சப்மிட் பண்ணிது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 11,000 வீடு இருக்குது மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு 2800 பேருக்கு எஸ்டிபிபி எம்ப்ளாய் கொடுத்துட்டேன்னா ரிமைனிங் 700 பேருக்கு வீடு இல்லை. அவங்களுக்கு நீ என்ன பண்ண போற? இப்ப அவங்க வீடு இல்லை, எந்த வீடு கொடுக்க போற அவங்களுக்கு நீ மேனேஜ்மெண்ட்ல? அதுக்காக நான் என்ன அவங்களுக்கு சைட்டை கொடுத்துரு. டிசிஎஸ் சொல்லிக்கிறார், இங்க சொல்லிக்கிறார் டிசி, இது பாருங்க 6 லட்சம் ரூபாய் சொல்லிக்கிறார் பாருங்க, ஏக்கர் 6 லட்சம் ரூபான்னு சொல்லிக்கிறார். அவரே சொல்லிக்கிறார் டிசி, இது பாருங்க 6 lakhs டிசி சொல்லிக்கிறார் பாரு, 6 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிக்கிறார். அப்ப நீங்க 30-40 ஒரு சைட்டு கொடுத்துரு, எம்ப்ளாய்க்கு காலி சைட்டு கொடுத்துருங்க, 700 பேருக்கு சைட்டு கொடுத்துரு. 6 லட்சம் ரூபாய் கணக்கு போடுங்க, எவ்வளவு ஆகுது? 30-40 எவ்வளவு ஆகுது? ஏற்கனவே எங்களுக்கு பணம் பிடிச்சிட்டு இருக்குது, எம்ப்ளாய்க்கு பணம் பிடிச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு நீ சைட்டை கொடுத்துரு, 30-40 சைட்டை கொடுத்துரு. 5000 வீடு ரெண்ட் இல்ல இருக்குது. ஏற்கனவே ஐஎன்டிசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். ஏற்கனவே ஐஎன்டிசி அக்ரிமெண்ட் போட்டு, இந்த அக்ரிமெண்ட்ல நாங்க இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் 100 ரூபாய் வசூல் பண்றாங்க. அதான் இங்க நடைமுறையில் இருக்குது. அதை நீ இந்த 5000 வீட்டுக்கு டெபாசிட் ரெண்ட் வாங்கிக்கோ. அண்ணா தயவுசெய்து சொல்லாது ரெண்ட் இல்லைன்னு சொல்லு. 5000 வீட்டுக்கு இப்ப டெபாசிட்டுக்கு ரெண்ட் இருக்குது, 5000 வீட்டுக்கு ரெண்ட் இல்ல, நீ ரெண்ட் வாங்கிக்கோ, டெபாசிட் வாங்கிக்கோ, அதை ரெகுலேட் பண்ணு. இதை நாங்க மேனேஜ்மெண்ட் மெமராண்டம் கொடுக்குறோம், எம்பிக்கும் கொடுக்குறோம், கோர்ட்டுக்கும் நாங்க சப்மிட் பண்றோம். ஐஎன்டிசி சார்பாக நாங்க சப்மிட் பண்றோம். அடுத்து இப்ப ஃபைனலா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவ்வளவு ஆச்சு. இப்போ கடைசியா இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ கேல்ஃப் கிரவுண்டுன்னு 8 ஏக்கர் லேண்ட் பிடிச்சிருக்காங்க. 8,000 ஏக்கர், சாரி 8,000 ஏக்கர்ஸ் பிடிச்சிருக்காங்க. 8 ஏக்கர் பிடிச்சிருக்காங்க. 8 ஏக்கர் பிடிச்சிருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்ல அவங்க அப்ரூவல் வாங்கல. பாபா சாஹிப்போடு உலகத்துல நம்மளுக்கு For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.